பாகம் 2. மந்திர கயிறு உண்மையை வெளிப்படுத்துமா? ஒரு சாதாரண கயிறு திருடன் யாருன்னு சொல்லுமா? இது கேட்க சிரிப்பா இருக்கும். ஆனா நடக்க போறது அதைவிட ஷாக்கிங். அடுத்த நாள் அரண்மனை முழுக்க ஒரு டென்ஷன். யாருக்கும் நிம்மதி இல்ல. இன்று உண்மை வெளியில் வரப்போகுது. தெனாலி மெதுவா நடந்து வந்தார். அவரோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. நேத்து கொடுத்த கயிறு எல்லாரிடமும் இருக்கா? அனைவரும் அமைதியாக தலையசைத்தார்கள். தெனாலி அறிவிப்பு: இந்த கயிறு சாதாரண கயிறு இல்ல, இது மந்திர கயிறு. அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. திருடை யார்னா அவர்கிட்ட இருக்கும் கயிறு நாளைக்கு 2 அங்குலம் நீளமாகும். எல்லாரும் பதறி ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நம்மள யாராவது சந்தேகப்படுவாங்களா? அந்த இரவு ஒரு அமைச்சர் தூங்கவே முடியல. நாளைக்கு என் கயிறு நீளமாகிட்டா நான் மாட்டிக்கிட்டேனே. அவர் பயத்துல நடுங்கினார். கடைசியில ஒரு முடிவெடுத்தார். நான் 2 அங்குலம் வெட்டிட்டா நாளைக்கு நீளமா ஆனாலும் சரியாக இருக்கும். அவன் கயிறை ரகசியமா வெட்டிவிட்டான். அவன் நினைச்சா, இப்போ நான் சேஃப். அனைவரும் அரண்மனைக்கு வந்தார்கள். கையில் கயிறு, மனசுல பயம். தெனாலி ஒவ்வொருவரையும் கவனமாக பார்த்தார். ஒரு வார்த்தையும் பேசல. அவங்க டென்ஷன் இன்னும் அதிகம். தெனாலி சிரிச்சார். திருடன் கிடைத்து விட்டான். எல்லாரும் அதிர்ச்சி. எப்படி? கயிறு நீளமாகலையே. ஆமாம், எந்த கயிறும் நீளமாகல. ஆனா ஒருத்தருடைய கயிறு மட்டும் குறைந்து விட்டது. அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. திருடனுக்கு தன் பயமே அவனை பிடித்து கொடுத்தது. சில நேரம் உண்மை வெளியில் வர மந்திரம் தேவையில்லை, பயம் போதும். நீங்க திருடன் கண்டுபிடிச்சீங்களா? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.